இங்கே வருகை தந்த பொதுமக்கள், விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஐஐடி காமகோடி சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் வேளாண் அதிகாரிகளுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயம்னாலே நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்துல விவசாயிகள் படும் கஷ்டங்கள் இப்போ கடந்த ஒரு 3 மாதமா மட்டும் அது கிடையாது. விவசாயிகள் பிரச்சனைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலமாவே அந்த பிரச்சனைகள் இருக்கு. முந்தைய காலகட்டத்துல விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதற்கு அப்பயே சரியான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா விவசாயம் இந்த நேரம் ஒரு லாபகரமான தொழிலா பேர்ந்திருக்கும். பட் ஆனா பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா அவங்க பையனை டாக்டரா படிக்க வைக்கிறாங்க, ஒரு ஜட்ஜ் இருக்காங்கன்னா அவங்க பையனை ஜட்ஜா படிக்க வைக்கிறாங்க. பட் ஆனா விவசாயிகள் மட்டும்தான், ஏன்னா அதுல அவங்களுக்கு ஒரு லாபம் இல்லாம அவங்க இயற்கையும் சில நேரத்துல மழை பெய்யறதுனாலையும் மழை பெய்யாம இருக்கிறதுனாலும் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுற ஒரே காரணத்தினால அவங்கள வீட்டு பிள்ளைங்களை நான் தான் கஷ்டப்படுறேன், சோ நமக்கு இந்த தொழில் லாபம் இல்லை, அதனால நீங்களும் விவசாயத்துக்கு வேணாம், வேற ஒரு தொழிலை நீ பாரு அப்படின்னு விவசாயம் அவங்க பசங்களையோ அவங்க பொண்ணுங்களையோ சொல்ற ஒரு காலகட்டத்துல விவசாயத்தை மீட்டெடுக்கணும், விவசாயிகள் நல்லா இருக்கணும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு விவசாயம் ரொம்ப அட்வான்ஸா ஏஐ டெக்னாலஜில ரொம்ப அட்வான்ஸா ஃபாரின் கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் லாபகரமா அவங்களுக்கு ப்ராஃபிட் வர மாரி விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. சோ நம்ம பொறுப்பேற்று ஒரு 3 மாசம் தான் ஆகுது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே ஒவ்வொரு நிமிஷமும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அவங்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்கீம்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விதைகளா இருந்தாலும் சரி, ஃபெர்டிலைசர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு சேர்றபடி நம்மளோட மாண்புமிகு முதல்வர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாரு. விவசாயத்துல இன்னொரு முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஆர்கானிக், அதாவது ஆர்கானிக் இல்லாம விவசாயம் பண்ண முடியாது. நீங்க ஒரு யூரியா போடணும், பொட்டாசியம் போடணும். இந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு மாட்டு சாணத்திலிருந்து வரத அதை வச்சு இயற்கை பொருட்களை வச்சு அதை வயல்களுக்கு எருவு மாரி போட்டு இந்த காலகட்டத்துல பண்றது பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருங்காலத்துல விவசாயம் நல்லா இருப்பாங்க, விவசாயம் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா விவசாயம் மட்டும் முன்னேற்ற பாதைக்கு போயிடுச்சுன்னா இந்தியாவுல தமிழ்நாடுங்கிறது எல்லாமே வளர்ச்சி பாதைக்கு போயிடும். அப்படி வருங்கிறத இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் கிராமத்தை விட்டு சிட்டிக்குள்ளார போய் அவங்க லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டு இருக்கிறப்ப இங்க அவங்க சார் எல்லாம் சொன்னாங்க, சிஏ முடிச்சுட்டு இங்க வந்திருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே விவசாயத்தை முன்னெடுக்குங்க ஒரு பாதையில நீங்களாம் ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். வருங்காலத்துல இன்னுமே பாத்தீங்கன்னா எப்படி விவசாயம் வேணாம்னு சொல்லி எல்லாரும் போனாங்களோ அந்த காலகட்டம் மாறி விவசாயம் நம்ம பண்ணா நமக்கு பெருமை, நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேக் டு எப்படி முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி திருப்பி எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இளைஞர்கள்லாம் விவசாயத்துக்கு ரொம்ப ஆர்வமா விட்டாங்க. எல்லாரும் விவசாயம் செயல்படுத்துறாங்க. அதுக்கான கல்லூரிகள்ல அவங்களுக்கான படிப்புகள் நல்ல சிறப்பா அட்வான்ஸா என்ன கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்களும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். சாரும் அவங்களோட சஜஷன் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க, விவசாயத்தை நம்ம சிறப்பா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததா, ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச்.